Hey guys, welcome back. இன்னைக்கு டைரக்டா நான் வீடியோ ஷூட் பண்ண முடியல, ஸோ வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்துட்டேன். இன்னைக்கு வீடியோவில் OnePlus Nord vs Moto G 5G Plus இது ரெண்டு மொபைலுமே சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ண போகிறோம். Moto G 5G Plus ஆல்ரெடி யூரோப்பில் லான்ச் பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கு மட்டும்தான் இன்னும் வரல. அதுவும் எப்போ வரப்போகுதுன்றத இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும். OnePlus Nordோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி லீக் ஆகிடுச்சு, ப்ரைஸிங் மட்டும் தான் இன்னும் தெரியல. ஸோ அந்த ப்ரைஸிங்கும் எக்ஸாக்டாக எதுக்குள்ளே வரும்ன்றத இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த ரெண்டு மொபைலுடைய டிசைன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சைட் பை சைடாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் OnePlusனு வரப்ப பேக் சைடில் அலுமினியம் பாடி வந்து கொடுத்துருக்காங்க வித் கிளாசி ஃபினிஷோட, பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியம் லுக்காக தரும். அண்ட் லாஸ்ட் வீக் வரைக்குமே இதோட பேக் சைடில் என்ன கேமரா செட்டப்பில் வரப்போகுதுன்றது தெரியாமல் இருந்தது. ஸோ இப்போ அதுவும் தெரிஞ்சு போச்சு. பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் தான் வரப்போகுது. அது என்ன காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்கன்றது ஸ்பெசிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஸோ ஓவரால் OnePlus Nord உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் Moto G 5G Plus பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி யூரோப்பில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால இதோடைய ஒரிஜினல் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் டிசைனிங் என்னன்றது தெரியும். மோட்டோ வழக்கமாக கொடுக்குற பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க வித் கிளாசி ஃபினிஷ் அண்ட் கிரீன் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஃபிளாஷோட. நெக்ஸ்ட் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துட்டு வரலாம். டிஸ்பிளே OnePlus Nord பொறுத்த வரைக்கும் 6.4 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. 1080p ரெசல்யூஷனில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 பஞ்சோல் டைப்பில் டூவல் செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 402 பிக்சல் per inch. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே அண்ட் இதில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துட்றாங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடக்ஷன் 5 இருக்குது. அப்படியே Moto G 5G Plus பக்கம் வந்தீங்கன்னா 6.7 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் 1080p ரெசல்யூஷனில் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் இதுலேயும் பஞ்சோல் டைப்பில் டூவல் செல்ஃபி கேமரா வருது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 409 பிக்சல் per inch. IPS LCD டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இதில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துட்றாங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடக்ஷன் 5 இருக்குது. ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே ப்ராசஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. Snapdragon 765G இது ஒரு நியூ சிப்செட், 5G சிப்செட், கேமிங் சிப்செட். இதை பற்றி டீட்டெயிலாக நிறையவே பேசியாச்சு. இது ஆக்டோ கோர் ப்ராசஸர் தான். highest clock ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz. சிப்செட்டோட சைஸ் 7 nanometerல பில்ட் பண்ணுது. GPU Adreno 620 அண்ட் இது 5G supported X52 modem RF சிஸ்டம். அப்படியே கேமரா சைடு வந்தீங்கன்னா OnePlus Nordக்கு பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சாரும், 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ராவைடுக்கான ஒரு சென்சாரும், தென் 5 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ ஷாட் எடுக்கிறதுக்கான ஒரு சென்சாரும், தென் 2 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டூவல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சாரும், 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ராவைடுக்கான ஒரு சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே Moto G 5G Plus பக்கம் வந்தீங்கன்னா சேம் அதே கேமரா செட்டப் தான். பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப், 48 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட், 5 மெகாபிக்சல் மேக்ரோ ஷாட் அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவோட டிசைன் தான் ரெண்டுக்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. பேக் சைடு பொறுத்த வரைக்கும் OnePlus Nordல வெர்டிகல் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே Moto G 5G Plusல ஸ்கொயர் ஷேப்ல வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. Moto G 5G Plus உடைய ஃப்ரண்ட் கேமரான்னு வரப்ப டியூல் கேமரா செட்டப், 16 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சாரும் பிளஸ் 8 மெகாபிக்சல் ஒரு செகண்டரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பேட்டரி அண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் OnePlus Nordக்கு பேக் சைடில் 4100 mAh பேட்டரி வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகல. 99% கன்ஃபார்மா 4000 அபோவ்ல தான் இருக்க போகுது. தென் இதுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்க போகுது. USB போர்ட் டைப் C தான். ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் வரப்ப இன் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே Moto G 5G Plus பக்கம் வந்தீங்கன்னா 5000 mAh ஹியூஜ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 20 வாட் அடாப்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. USB போர்ட் இதுக்கும் டைப் C தான். ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்ட் தான். ஸோ இதில் OnePlus Nordக்கு 3.5mm ஜாக் செப்பரேட்டாக வந்து கொடுக்கல. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டாங்க. டைப் C தான் நம்ம ஹெட்ஃபோனும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் Moto G 5G Plus பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செப்பரேட்டாகவே 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு மொபைலை பற்றியும் செப்பரேட்டாகவே நம்ம தனித்தனி வீடியோவே போட்டிருக்கோம் டீட்டெயிலாகவே. ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க அண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு போயிட்டு பாருங்க. தென் மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் வரப்ப ரெண்டு மொபைலுமே LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்னு வரப்ப OnePlus Nordல UFC 3.0 சப்போர்ட் இருக்கு. அதே Moto G 5G Plus பொறுத்த வரைக்கும் UFC 2.1 சப்போர்ட் இருக்கு. தென் லான்ச் டேட் பொறுத்த வரைக்கும் OnePlus அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க ஜூலை 21. ஸோ ஜூலை 21 OnePlus Nord வந்து அஃபிஷியலாக லான்ச் ஆகிடும். Moto G 5G Plus பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுன்றதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் இன்னமும் சொல்லலை. மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ள அப்படின்னா ஆகஸ்ட்ல உங்களுக்கு Moto G 5G Plus இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுன்றதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். தென் ஃபைனலாக ப்ரைசிங் அண்ட் வேரியன்ட். ஸோ ப்ரைசிங் வரப்போ OnePlus Nordக்கு 6GB அண்ட் 128GB பேஸ் வேரியன்ட். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா அண்டர் 25,000 வரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதோடைய ப்ரைசிங் இன்னமும் ரிவீல் ஆகலை. ஜூலை 15 இதோடைய ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே இதோடைய கன்ஃபார்மான ப்ரைசிங் தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு அண்டர் 25,000 வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு அண்டர்
20,000ல கூட எதிர்பார்க்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். அப்படியே Moto G 5G Plus பக்கம் வந்தீங்கன்னா இந்த மொபைல் யூரோப்ல லான்ச் ஆகிறப்ப 29,000க்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. பட் இதை வந்து இந்தியா கொண்டு வரப்ப கண்டிப்பா அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கொண்டு வர மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 8,000ல இருந்து ஒரு 10,000 பிரைஸ் டிராப் ஆகும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன நிறைய மொபைல்ஸ் யூரோப்ல அதிகமா இருக்கும். பட் இந்தியா கொண்டு வரப்ப ஒரு 8,000ல இருந்து 7,000க்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த மொபைல் இந்தியா கொண்டு வரப்ப அண்டர் 23,000 அப்படின்னா ஒரு 22,000க்கு கொண்டு வரலாம். ஸோ ரெண்டு மொபைலோடைய சைட் பை சைட் கம்பேரிசன் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட்ன்றது இதோடைய பிரைசிங் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்றது தெரியும். ஸோ பிரைசிங் வந்ததுக்கு அப்புறம் கீழே கமெண்ட்ல அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க பார்த்து இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட் அண்ட் வேல்யூ ஃபார் மணின்றத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.